மீனாட்சி மாமியார், கண்டிப்பானவர் ஆனால் பாசமானவர். பார்வதி மூத்த மருமகள், பொறுமையானவள், சமையலில் கெட்டித்தாரி. சீதா இளைய மருமகள், கொஞ்சம் துருதுருப்பானவள், குளிர் பிழிக்காதவள். அது ஒரு அழகான கிராமம். மார்கழி மாதம் என்பதால் பனி கொட்டிக் கொண்டிருந்தது. ஊரே போர்வையை இழுத்து மூடி தூங்கிக் கொண்டிருக்க, மீனாட்சி அம்மாள் வீட்டில் மட்டும் அதிகாலையிலேயே சத்தம் கேட்டது. ஏய் பார்வதி, ஏய் சீதா, மணி 6 ஆகுது. என்ன ஒருத்தர் கூட வெளியே வரலையா? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? நான் இந்த வயசுல குளிச்சிட்டு வந்து நிக்கிறேன். அத்தை, ஏதோ வந்துட்டேன் அத்தை. தண்ணி ரொம்ப ஐஸ் மாதிரி இருந்துச்சு, அதான் காய வைக்க லேட் ஆகிடுச்சு. அத்தை, நிஜமாவே இந்த குளிர்ல உங்களால எப்படி அத்தை இப்படி வேலை செய்ய முடியுது? என் கை காலெல்லாம் நடுங்குது அத்தை. என்னடி நடங்குது? சாக்கு சொல்லாதீங்க. சும்மா போர்விய போர்த்திக்கிட்டு உக்காந்தா யாரு வேலை செய்யறது? ஒழுங்கா போய் சமையல கவனிங்க, எனக்கு பசிக்குது. மீனாட்சி திட்டிக்கொண்டே பூஜையறைக்குச் செல்ல, மருமகள்கள் இருவரும் சமையலறைக்குள் நுழைகிறார்கள். பாத்தீங்களா பார்வதி அக்கா, அத்தை எப்பவும் இப்படிதான். குளிருதுன்னு சொன்னா கூட திட்டுறாங்க. அவங்களுக்காவது வயசாச்சு, நமக்கு தான் ரத்தம் சூடா இருக்குமா. அவங்க என்ன இரும்பு மனுஷியா? சீதா, அமைதியா இரு. அத்தைக்கு எப்பவுமே வேலைனா ரொம்ப துடிப்பு. ஆனா அவங்களுக்கு உடம்புல கொஞ்சம் வலியும் பசியும் அதிகமா இருக்கு. அதான் அப்படி பேசுறாங்க. நாம ஏதாவது செஞ்சாதான் அவங்க கோவம் குறையும். இந்த குளிர்ல எனக்கு சமைக்கவே பிடிக்கல அக்கா. ஏதாவது சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. சிறிது நேரம் கழித்து மீனாட்சி சமையலறைக்கு வருகிறார். அங்கே பார்வதியும் சீதாவும் அடுப்பை சுற்றி உட்கார்ந்து காய் நறுக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். என்ன இது, இன்னும் காய் கூட நறுக்கி முடிக்கலையா? நீங்க 2 பேரும் ஒருபடவே மாட்டீங்க போல. வெறும் போர்வையும் கையுமா தான் இருக்கீங்க. நானே இறங்கி செய்யறேன், தள்ளுங்க என்று பொருட்களை தூக்கி போடுகிறார். இல்லை அத்தை, இதோ முடிச்சிடுவோம். வேண்டா, போங்க வெளியே. உங்களுக்கு என்ன பத்தி கவலையே இல்ல. நான் பசியில வாடுற, நீங்க மெதுவா கதை பேசிட்டு இருக்கீங்க. மீனாட்சி கோபத்தில் அங்கிருந்து வெளியே சென்று ஹாலில் அமர்ந்து கொள்கிறார். சீதாவுக்கு அழுகையே வந்துவிட்டது. சீதா, அழாத. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அத்தைக்கு கோழிப்பூரினா ரொம்ப பிடிக்கும்னு மாமா சொன்னார். இந்த குளிர்ல நாம காரசாரமா கோழி குழம்பும் சுட சுட பூரியும் செஞ்சு கொடுத்தா அத்தை கோபம் இருந்த இடம் தெரியாம போயிடும். நிஜமாவாக்கா? சூப்பர் ஐடியா. நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சு அசத்துவோம். அத்தைக்கு இன்னைக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம். இருவரும் உற்சாகமாக வேலையை தொடங்கினார்கள். பார்வதி மசாலாக்களை அரைக்க, சீதா பூரிக்கு மாவு பிசைந்தாள். சமையல் அறையிலிருந்து காரசாரமான கோழிக்குழம்பின் வாசனையும் நெய் மணக்கும் பூரியின் வாசனையும் வீடு முழுக்க பரவியது. ஹாலில் கோபமாக உட்கார்ந்திருந்த மீனாட்சியின் மூக்கை துளைத்தது அந்த மணம். என்ன வாசனை இது? இவ்வளவு நேரமா என்ன செஞ்சாங்க? கோழி வாசனை வருதே. பூரியும் சுடுறாங்களோ? என்னடி பண்றீங்க? எதுக்கு இவ்வளவு நேரம்? அத்தை, கொஞ்சம் பொறுங்க. இதோ உங்களுக்காக ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி. பார்வதி ஒரு பெரிய தட்டில் ஆவி பறக்கும் சுட சுட பூரிகளையும் காரமான கோழிக்குழம்பையும் கொண்டு வந்து மீனாட்சி முன்வைக்கிறார். நமக்கு தெம்பா இருக்கணும்னு இதை செஞ்சோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தை. ஆஹா, என்ன ருசி! மசாலா எல்லாம் சரியா இருக்கு. இந்த குளிருக்கு இது ஸ்வர்க்கம் மாதிரி இருக்குடி மருமகள்களே. நாங்க மெதுவா வேலை செய்தது உங்களை சமாதானப்படுத்த, இந்த ஸ்பெஷல் சாப்பாடு செய்யத்தான். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. குளிர்ல உடம்பு வலிச்சதாலையும் பசியாலையும் தான் நான் உங்கள அதிகமா திட்டிட்டேன். என் மருமகள்கள் இவ்வளவு தூரம் என் மேல அக்கறையா இருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கல. இனிமே நான் உங்கள திட்டமாட்டேன். சரி சரி, நீங்களும் வாங்க. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த சுட சுட கோழிப்பூரியை சாப்பிடலாம். அப்படி சொல்லாதீங்க அத்தை. நீங்க எங்க அம்மா மாதிரி. நீங்க திட்டுறதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. சரி சரி, நீங்களும் வாங்க. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து இந்த சுட சுட கோழிப்பூரியை சாப்பிடலாம். அன்று முதல் மீனாட்சி அம்மாள் வீட்டில் சண்டையே வருவதில்லை. மீனாட்சி தன் மருமகள்களை பாராட்டி வேலைகளை பகிர்ந்து கொண்டார். குளிர்காலத்தின் கடுமையை விட அந்த குடும்பத்தின் அன்பின் சூடு அதிகமாக இருந்தது. நீதி, அன்பும் அக்கறையும் கலந்த ஒரு சுவையான உணவு
எப்பேற்பட்ட கோபத்தையும் கரைத்துவிடும். இதே போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.